Hello guys, welcome to Kovai Kottanar. கோயம்புத்தூர் இடிகரையில் லொக்கேட் ஆகிருக்கிற ஒரு இண்டிபெண்டன்ட் 2 BHK வில்லாவை விட்னஸ் பண்ண தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். இந்த வீடு எக்ஸாக்டாக இடிகரையிலேருந்து 5 minutes அண்ட் கீரநத்தம் ZIT பார்க்லேருந்து கரெக்டாக 5 minutes டிஸ்டன்ஸில் லொக்கேட் ஆகிருக்கு. நீங்கள் கீரநத்தம் ZIT பார்க் சரௌண்டிங்கில் வில்லா பார்த்துட்ருக்கீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு கரெக்ட் சாய்ஸ். ப்ரௌன் அண்ட் க்ரீன் கலர் காம்போவில் ஒரு சிம்பிள் அண்ட் அழகான எலிவேஷன் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு வெளியே ஒரு குட்டி கார்டன் ஏரியாக்காக ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. இந்த வீட்டோட பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா 1100 ஸ்கொயர் ஃபீட். இந்த வீடு வெஸ்ட் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு. வீட்டோட மெயின் கேட் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவி ஸ்டீலில் லேசர் கட்டிங் பேட்டர்ன் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் கேட் என்டர் ஆனதுமே போர்ட்டிகோவோட சைஸ் பார்த்தீங்கன்னா 12/16. நல்ல ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் ஏரியாவாக அமைஞ்சிருக்கு. மெயின் கேட் என்டர் ஆனதுமே லெஃப்டில் 4 ஃபீட்டில் ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் வால் டைல்ஸ் பார்த்தீங்கன்னா அப் டு ரூஃப் வரைக்குமே லே பண்ணி கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோவோட ரைட் எண்டில் டெரஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான அவுட்டர் ஸ்டேர்கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டேர்கேஸ்க்கு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வாட்டர் சம்ப் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட அவுட்டர் பாத்ரூம் 6x5 சைஸில் அமைஞ்சிருக்கு. வாஷ்ரூமில் அப் டு ரூஃப் வரைக்குமே டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட மெயின் டோர் டீக் வுட்ல ஆர்டிஸ்டிக்கா டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் என்டர் ஆனதுமே வீட்டோட லிவிங் ஹால். இந்த லிவிங் ஹாலோட சைஸ் 16/16. நல்ல ஸ்பேஷியஸான லிவிங் ஹாலாவே அமைஞ்சிருக்கு. லிவிங் ஹாலில் வென்டிலேஷனுக்காக ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 4x2 சைஸில் பிளாக் அண்ட் ஒயிட் காம்போவில் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோரோட ரைட் வாலில் டிவி யூனிட்கான ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸ்பாட் லைட்ஸோட டாப் சீலிங்கும் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹாலோட லெஃப்ட் சைடில் கிச்சனை ஆக்சஸ் பண்ண முடியுது. கிச்சனோட சைஸ் 10/11. இது ஒரு ஸ்பேஷியஸான கிச்சனாகவே அமைஞ்சிருக்கு. கிச்சனில் வென்டிலேஷன் அண்ட் வெளிச்சத்துக்காக 2 விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கிரானைட் ஃபினிஷில் ஒரு பெரிய டேபிள் டாப் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜ்க்காக 1 சைட் லாஃப்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கிச்சனில் அப் டு ரூஃப் வரைக்குமே வால் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இது இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் 10/16 சைஸில் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூம் ஒரு மாஸ்டர் பெட்ரூமாகவே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா 4x2 சைஸில் நல்ல வெர்டிஃபை டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக இந்த பெட்ரூமில் ஒரு பெரிய லாஃப்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமில் வென்டிலேஷனுக்காக 2 விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க.
இந்த பெட்ரூமோட அட்டாச்டு வாஷ்ரூம் 6x5 சைஸில் அமைஞ்சிருக்கு. இந்த வாஷ்ரூமில் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஸ்கிட் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க அண்ட் வால் டைல்ஸ்மே அப் டு ரூஃப் வரைக்கும் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. வாஷ்ரூமோட சிங்க், க்ளோசெட்னு எல்லாமே பிராண்டட் ஆக்சசரிஸாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹாலோட ரைட் எண்டில் இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமோட சைஸ் 10x10 அண்ட் இது ஒரு கெஸ்ட் பெட்ரூமாகவே அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூம்லேயும் 4x2 சைஸில் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக ஒரு லாஃப்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷனுக்காக ஒரு விண்டோவும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட அட்டாச்டு வாஷ்ரூம் 6x5 சைஸில் அமைஞ்சிருக்கு. இந்த வாஷ்ரூமில் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஸ்கிட் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க அண்ட் வால் டைல்ஸ்மே அப் டு ரூஃப் வரைக்கும் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. வாஷ்ரூமோட சிங்க், க்ளோசெட்னு எல்லாமே பிராண்டட் ஆக்சசரிஸாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை ரோ ஹவுஸ் பேட்டர்னில் பிளான் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி ஒரு வீடு சோல்ட் அவுட் ஆயிடுச்சு அண்ட் இன்னொரு வீடு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கு. போர்ட்டிகோட ரைட் எண்டில் அவுட்டர் ஸ்டேர்கேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வழியாக நம்ம டெரஸை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். டெரஸில் பார்த்தீங்கன்னா சின்டெக்ஸ்க்கான ப்ரொவிஷனும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ்க்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். மறக்காமல் ரீச் பண்ணி பாருங்கள்.